வருடா வருடம் கொண்டாடப்படுகிறது. இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் 150 நாடுகளுக்கு மேலாக இன்றைய தினத்திலே சர்வதேச யோகா தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த யோகா தின விழாவுடைய அத்தியாவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் உழைப்புகள் பெரும்பாலும் குறைஞ்சி போச்சு எல்லாருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு நிறைய இருந்தது. அப்போது அவங்களுக்கு தேவையான அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்துலேருந்து கிடைச்சது. இப்போது வர வர பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம நாட்டில் விவசாயம் குறைஞ்சிட்டே வருது. எல்லாரும் வேலை செய்யறதும் வியாபாரம் பண்ணுறதும் அப்படின்னு சொல்கிற அந்த நோட்டத்திலே போயிடுறாங்க எல்லாருமே. அப்போது நம்ம உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா மாறிடுது. அதே போல் உடல் உழைப்பு இல்லாமல் போயிடுது, வேற ஒன்றும் இல்லை. அதே போல் உணவு வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இயற்கையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது மருந்து இல்லாத உணவு எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயுமே மருந்து போட்டால் தான் அந்த உணவு வகையை உற்பத்தி பண்ண முடியுது. அப்படியான உணவு வகைகள் நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடலில் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு விதமான நோய்கள் வரக்கூடிய அமைப்புகள் அதில் உருவாயிடுது. அப்போது இதை நம்ம போக்கணும், இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும், நோயில்லாத வாழ்வை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே மகான்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மகான்களும் அப்போது யோகாங்கிற அந்த வித்தையை கண்டுபிடிச்சி, அந்த யோகாங்கிறது உடலுக்கு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி அப்படிங்கிற 3 பயிற்சி கொடுத்துட்டு வராங்க. இப்போ இதன் மூலயமா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடலில் பஞ்சபூதங்கள், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அது மூலயமா தான் நம்ம உடல் இயங்கிட்டு இருக்கு. இந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குறைபாடு ஏற்படும் போது தான் இந்த நோயாக மாறுது. இந்த குறைபாடுகள் ஏற்படுத்த காரணம் தான் உடல் உழைப்பு இல்லை, ப்ளஸ் உணவு வகைகள் பிரச்சனை, அது இல்லாத கால சூழ்நிலை மாற்றம். இந்த 3மே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடலில் மாற்றம் ஏற்படுத்தவும் நோய் உருவாக்குறதுமான காரணமாக இருக்குது. அப்போது நம்ம இதை பார்த்தீங்கன்னா யோகா மூலயமா தினம் உடற்பயிற்சி செய்யலாம், தினம் காய்கறிகள் பயிற்சி செய்யலாம், தினம் தியான பயிற்சி செய்யலாம். இந்த 3 பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா நோயில்லா வாழ்க்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கோ நீங்கள் இந்த இதுலேருந்து இப்பத்துலேருந்தே நீங்கள் கற்றுட்டு வரணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா, அந்த யோகா செஞ்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு உடல் வயிற மாதிரி மாற்றிடும். அதாவது நோயில்லா வாழ்வு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவு கூர்மை, சிந்தனை செயல், இதெல்லாம்